ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு சாரம். கிறிஸ்மஸ் சாருக்குட்டி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. தூக்கத்தில் இருக்கா. நான் எங்கள் பாப்பா அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் 3 பேருமே ஒரே கலரில் தான் வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் கலர் வித்தியாசம் வரும், மற்றபடி எல்லாம் ஒரே கலர் மாதிரி தான் இருக்கும். அழகாக கிளம்பி சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. இந்த வளையல் வந்து போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிஃப்டி ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். அதான் அந்த சாரீக்கு மேட்சாக தான் நான் அந்த வளையல் வந்து வாங்கியிருந்தேன். சர்ச்சில் ப்ரேயர் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. டெக்கரேட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சர்ச்சில் சூப்பராக நல்ல ஸ்டார்லாம் போட்டிருந்து நிறைய வெடி வெடித்தவங்க. ஆசை தீர நல்லா வெடி வெடிச்சாச்சு. பயந்து நிறைய வீடியோவில் நான் ஓடிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் நல்லா சிரிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நான் ஓடிருப்பேன். இதுதான் எங்கள் சர்ச்சு. இந்த சர்ச்சை தான் நான் உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸோட காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அதில் நின்று சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பட்டாசு நானும் என் ஹஸ்பண்டு வந்து வெடிக்கிறதுக்காண்டி வச்சவங்க. அது ஒழுங்காகவே பத்தலைன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நான் பத்திருச்சுன்னு நினச்சி நான் ஓடிட்டேன். அப்புறம் வந்து ஒழுங்காகவே பத்தலை, கிட்டவா திரும்ப வைப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களே நான் வைக்க சொல்லிட்டேன், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. அது அந்த தீப்பொறி மேலெல்லாம் பட்டுருச்சு. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து அந்த இது இருந்துச்சு, ஃபோர்ஸாக. நல்லா இருந்துச்சு. வெடியெல்லாம் போடுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எல்லா வெடியும் போட்டோம். இது வந்து பாப்பா பிறந்த 3வது வருஷம் கிறிஸ்மஸ் வந்து நான் வந்து கொண்டாடுறேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அழகாக நீட்டாக எல்லாமே நல்லா செலப்ரேட் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் சின்ன வெடிகள் வந்து நானும் வெடித்தேன். ரொம்பவே எனக்கு சின்ன வயசில் வெடித்த ஞாபகம்லாம் வந்துச்சு. சின்ன வயசில் நம்மளுக்கு வந்து வெடி வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு காசு, ஃபினான்ஷியல் நம்மகிட்ட வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ வந்து எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து வெடிக்கிறதுக்கு வந்து ஒரு தயக்கம், ஒரு கூச்சமாக இருக்குது. சின்ன பிள்ளைல ஐயோ எல்லோரும் வெடிக்கும் போது நம்ம பார்த்துட்டே இருக்கிற காலம்லாம் உண்டு. எல்லாமே மாறி கடவுள் நம்மளை நல்லாவே ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இது வந்து நேற்று நான் அந்த வீடியோவில் காட்டினேன். ஒரு பாத்திரம் என் ஹஸ்பண்ட் கம்பெனியில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இன்றைக்கி சாப்பாடு வச்சாச்சு. அப்புறம் குடல் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து மட்டன் பெப்பர் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. இனி அவங்க வந்து சொல்லுவாங்க. அதை சரி, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர். மட்டன் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். சூப்பர். குடல் சரம் குடல் அடிபுலி. நல்லா இருக்கா குடல்? குடல் சூப்பராக.